வாழ்க வளமுடன். கவிஞர் நெல்லை பாலு எழுதின தெய்வ தரிசனம் அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து பெரியவா பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பெரியவா ஒரு தரம் திருச்சியில நவராத்திரி சமயத்துல இருக்கும்போது கஜ பூஜையிலையும் பூஜையிலையும் கலந்துக்கிட்டு பெரியவாவையும் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடிய காலம்பர 5 மணிக்கெல்லாம் நூத்துக்கணக்கான பேர் கூட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த சமயத்துல பார்வையற்ற 100 வயது தொடக்கூடிய ஒரு வயதான பாட்டியும் பெரியவாவை சேவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க அந்த கும்பல்ல அவங்களால கிட்ட போய் அவங்களால சேவிக்க முடியல. இந்த கும்பல்ல இருந்த மற்ற அன்பர்களும் இந்த பாட்டிய கவனிக்கல. எல்லாரும் தான் போய் தரிசனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பா இருந்தாங்களே ஒழிய, இந்த பாட்டிய யாரும் கவனிக்கவே இல்ல. எல்லா பூஜையும் முடியுது. பெரியவா அவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க. கும்பல் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. இந்த பாட்டி தரிசனம் கிடைக்காம அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்களாம். இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சில அன்பர்கள் பாட்டிக்கு உணவு கொடுக்க முன் வராங்க. அப்போ அந்த பாட்டி பெரியவா சேவிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ ஈவினிங் ஆயிடுது. அப்பயும் அந்த பாட்டிக்கு பெரியவா தரிசனம் கிடைக்கல. அவங்க அப்படியே அங்க இடத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அன்பர், அடுத்த நாள் காலையில பெரியவா இந்த பக்கமா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க தங்கி இருந்த அறைக்கு முன்னாடி இருந்த வாசல்ல கொண்டு ஒரு ஓரமா அந்த பாட்டிய உட்காத்தி வச்சுட்டாங்களாம். அந்த பாட்டியும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அன்பர் சொல்றாரு, "பூஜைக்கு போறாங்க. அனுஷ்டான்லாம் முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் எங்க வரப்போறாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கூட அந்த பாட்டி ரொம்ப வைராக்கியத்தோடையும், பக்தியோடையும் அந்த இடத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மட அதிகாரி பெரியவா கிட்ட போய் சொல்றாங்க. இது மாரி ஒரு பாட்டி உபவாசத்தோட 2 நாளா உங்களோட தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இத கேட்டோனே பூஜைக்கு போயிட்டு இருந்த பெரியவா டக்குன்னு திரும்பி அந்த பாட்டிய நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்களாம். "பாட்டி, என்ன பார்க்கணும்னு தான் காத்துட்டு இருக்கியா? இதோ நான் வந்துட்டேன் பாரு. என்னைய பாரு" அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டி அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிச்சு, "என் அப்பனே, நீ வந்துட்டியா? நான் என்ன பாக்கியம் செஞ்சனோ, உன்னோட தரிசனம் பண்ண 2 நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி உன்னைய பார்ப்பேன்?" அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பாட்டிய அந்த பெரியவா, "நீ அப்படியே நின்னுகிட்டு இரு. நான் உன்னைய சுத்தி வரேன். நான் எந்த பக்கத்துல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். அப்ப நீ அந்த பக்கமா பார்த்துக்கிட்டே வா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெரியவா அந்த பாட்டிய சுத்தி வர ஆரம்பிச்சாங்களாம். நடுநடுல "என்னை தெரியுதா? என்னை தெரியுதா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தாங்களாம். ஒரு இடத்துல ஒரு முனையில போய் பெரியவா நிக்கும்போது, அப்படியே மங்களா பாட்டிக்கு தெரிய ஆரம்பிச்சாங்களாம். உடனே அந்த பாட்டி ரொம்ப பரவசத்தோட கூட, "அப்பனே ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு. உன் காலடியில விழுந்து சேவிச்சுக்கிறேன்" அப்படின்னு கண்ணீரோட கூட சொன்னாங்களாம். பெரியவா அங்கேயே அப்படியே அசையாம நின்னு அந்த பாட்டிக்கு தரிசனமும் கொடுத்தாங்களாம். உடனே அந்த பாட்டி, "இந்த தரிசனத்தினால என்னுடைய ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சுட்டேன்" அப்படின்னு கண்ணுல தண்ணியோட நமஸ்காரம் பண்ணினாங்களாம் பெரியவாக்கு. சுவாமியும் பரிபூர்ணமா அனுக்கிரகம் பண்ணாங்களாம். நம்ம கூட இப்படி ஒரு வைராக்கிய பக்தி வச்சு பெரியவாவ சேவிக்கும்போது, நமக்கும் பரிபூர்ணமா அனுக்கிரகம் பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன்.